நீட் யுஜி 2024 நீட் தேர்வு ஆடை கட்டுப்பாடு. ஆண் பெண் தேர்வர்கள் அணிய வேண்டிய உடைகள் என்ன? நீட் யுஜி 2024 நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கான ஆடைக் கட்டுப்பாடுகளை வெளியிட்ட தேசிய முகமை. ஆண் பெண் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன? தேசிய தேர்வு முகமை NTE நீட் தேர்வுக்கான நீட் ஆடை கட்டுப்பாடு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு மே 5 அன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நீட் தேர்வுக்கான உடைகள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை கடுமையான விதிமுறைகளை விதித்துள்ளது. மாணவர்கள் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்படலாம். கூடுதலாக தேர்வு கூடத்திற்கு தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலையும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதை விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஆடை கட்டுப்பாடுகள் அனைத்து மாணவர்களிடையே சமத்துவத்தையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்கிறது. 2024 ஆண்டு நீட் தேர்வுக்கான ஆடை கட்டுப்பாடுகளுக்கான வழிகாட்டுதல்களின்படி ஆண் விண்ணப்பதாரர்கள் வெளிர் நிற கால்சட்டையுடன் அரைக்கை சட்டைகள் அல்லது ஷர்ட்களை அணிய வேண்டும். அதே நேரத்தில் பெண்கள் வெளிர் நிற அரைக்கை சட்டைகளை கால்சட்டையுடன் அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள். மாணவர்களுக்கான ஆடை குறியீடுகள் அனுமதிக்கப்பட்டவை: லேசான அரைக்கை சட்டைகள், ஷர்ட்கள், செருப்புகள், ஸ்லிப்பர்கள், தலைப்பாகைகள். சீக்கியர்களுக்கு பெண் டெனிம் அல்லாதவை: தெளிவான பிரேம் செய்யப்பட்ட மருத்துவ கண்ணாடிகள். அனுமதிக்கப்படாதவை: கனரக உலோக கடிகாரங்களை அணியக்கூடாது. ஷூக்கள் அனுமதிக்கப்படாது. மணிக்கட்டு பட்டை அல்லது எந்த வகையான நகைகளும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஜீன்ஸ் அனுமதிக்கப்படாது. ட்ராக் பேண்ட் அனுமதிக்கப்படாது. மாணவிகளுக்கான ஆடை குறியீடுகள். நீட் தேர்வுக்கு 23 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்துள்ளனர். அதில் 50 விழுக்காடுக்கும் அதிகமானோர் பெண்கள். கடந்த கால சிக்கல்களை தீர்ப்பதற்காகவும் சுமூகமான தேர்வு செயல்முறையை உறுதி செய்வதற்காகவும் 2024 ஆண்டுக்கான பெண்களுக்கான நீட் ஆடை கட்டுப்பாட்டை தேசிய தேர்வு முகமை NTE வெளியிட்டுள்ளது. தேர்வு மையங்களில் பெண் தேர்வர்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் பற்றிய கவலைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் பெண் தேர்வர்கள் மூடப்பட்ட பகுதியில் பெண் ஊழியர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சமீபத்திய வழிகாட்டுதல்கள் குறிப்பிடுகின்றன. அனுமதிக்கப்பட்டவை: சல்வார், ட்ரவுசர்ஸ், செருப்புகள், பிலிப். ஆண்கள் புர்கா, ஹிஜாப் வழக்கப்படி. லைட் அரை கை டாப்ஸ், வெளிர் குர்தாஸ். நிறங்கள் அனுமதி இல்லை. ஹீல்ஸ் இல்லாத குறைந்த ஹீல்ஸ் கொண்ட செருப்புகள். தெளிவான ஃப்ரேம் செய்யப்பட்ட பவர் கண்ணாடிகள். அனுமதிக்கப்படாதவை: ஹேர்பின்கள், கனமான காதணிகள், பதக்கங்கள், மூக்கு வளையங்கள், முழு பாதத்தையும் உள்ளடக்கிய மூடிய காலணிகள், கனமான எம்பிராய்டரி கொண்ட ஆடைகள், பெரிய பட்டன் டாப்ஸ், உள் பாக்கெட்டுகளுடன் கூடிய ஃபேன்சி ஸ்கர்ட்ஸ். ஹை ஹீல் செருப்புகள், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸுடன். சிற்றை மறைப்பதற்கான பெரிய கைக்கடிகாரங்கள். ஜீன்ஸ், டிராக் பேண்ட், லெகின்ஸ், ஜெகின்ஸ். நீட் 2024 ஆடை குறியீடு. பாரம்பரிய உடை. நீட் விண்ணப்ப செயல்பாட்டின் போது நிலையான ஆடை கட்டுப்பாடுகளிலிருந்து வேறுபட்ட பாரம்பரிய உடைகளை அணிவதற்கான விருப்பம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருப்பம் மாணவர்களின் மத நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டது. அவர்களின் பழக்கவழக்கங்களை கடைபிடிக்க அனுமதிக்கிறது. பாரம்பரிய உடைகளை தேர்வு செய்யும் மாணவர்கள் சுமூகமான பாதுகாப்பு சோதனைகளை எளிதாக்க ரிப்போர்ட் செய்யும் நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வு மையத்துக்கு வர வேண்டும். தவறான நடத்தை அல்லது நியாயமற்ற வழிமுறைகளை பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளை தவிர்க்க மாணவர்கள் நிலையான ஆடை கட்டுப்பாடுகளை கவனமாக கடைபிடிப்பது நல்லது. சீக்கிய விண்ணப்பதாரர்களுக்கான ஆடை குறியீடு. நீட் தேர்வின் போது சீக்கிய மாணவர்கள் தங்கள் பாரம்பரிய கிர்பான் மற்றும் காரா அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பொருட்களை வழக்கமான உடையின் ஒரு பகுதியாக கருதி டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த தளர்வை வழங்கியுள்ளது. முஸ்லிம் பெண்களுக்கான ஆடை குறியீடு. நீட் தேர்வின் போது பெண் முஸ்லிம் மாணவர்கள் தங்கள் வழக்கமான உடையின் ஒரு பகுதியாக பர்கா அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் விதிகளில் இந்த தளர்வை வழங்கியுள்ளது. மேலும் விண்ணப்ப செயல்முறையின் போது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விருப்பத்தை அறிவிக்க வேண்டும்.